ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் தங்க பிள்ளையே, இன்று இந்த மங்களகரமான வெள்ளி இரவில் இந்த தாயானவள் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கான வெற்றி செய்தி ஒன்றினை கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றே நீ முடித்து விட்டாய். என் தங்கமே, உனக்கே அறியாமல் அந்த விஷயம் இன்று வெற்றி பெற்று விட்டது. அப்படியானால் நாளை என் குழந்தைக்கு அதிலிருந்து நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். என் தங்கமே, நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது, இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் நீ தெய்வத்தை நாடியதற்கான பலன் உனக்கு கிடைத்ததை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். என் தங்கமே, உனக்கான வெற்றியினை இந்த தாயானவள் தேடி வந்து உன் கைகளில் எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். என் பிள்ளை, நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வெற்றி உன் அருகில் இருப்பதை மறந்து விடாதே. இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதற்கு ஒரு காரணங்கள் இருக்கும் என்பதை என்றும் முழுமையாக புரிந்து கொள்கின்றாயோ, அன்று இந்த வாழ்க்கையில் எல்லாம் உன்வசம் மாறிவிடும். நீ நினைத்த பொருள் மட்டும் அடைவது அல்ல, நீ நினைத்த உறவை கூட நீ உன்வசமாக மாற்றி விடுவாய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எது உனக்கானது என்று நீ நினைக்கின்றாயோ, அது உன் கைகளில் வந்து சேரும் பொழுது நிச்சயமாக உன்னால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். எதனால் நம் தாயானவள் நமக்கு இத்தனை தாமதமாக இந்த விஷயத்தை கொடுத்தாள் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இன்று உனக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலை இப்படியே இருக்கும், உன்னுடைய கஷ்டங்களும் உன்னுடைய கண்ணீரும் இப்படியே இருக்கும் என்று நீ நினைத்து விடாதே. என் தங்கமே, எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். அன்று இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ முன்னேறவே மாட்டாய் என்று சொன்னார்களோ, உனக்கு சாபம் கொடுத்தார்களோ, அவர்களின் நிலைமை எல்லாம் இன்று என்னவென்று உனக்கு தெரியுமா? என் தங்கமே, இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்து விட்டாய். இந்த கண்ணீரும் கவலையும் உனக்கு கொடுத்த வாய்ப்புகள் மேலே ஏறத் தொடங்கி விட்டது. ஆனால் உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் எல்லோரும் அங்கே அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தவர்களை காயப்படுத்துகிறோமே, அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைக்கின்றோமே என்ற எண்ணம் சிறு துளி கூட இல்லாமல் அவர்கள் செய்த விஷயத்தினால் இன்று அவர்களின் வாழ்க்கைதான் கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் என் பிள்ளையே, நீ இதை கூட மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டாய். அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நீ சிந்திக்க மாட்டாய். ஏனென்றால் உன்னுடைய மனது அத்தகைய இளகிய மனது. மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து அதில் சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது என்று நினைக்கின்ற மனது. என் தங்கமே, உன்னுடைய மனதிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே உனக்கு சிறப்பானதாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ நினைக்கலாம், அம்மா நான் காயப்பட்டேனே என்று. என் தங்கமே, நீ கண்ட காயங்கள் எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. உனக்கு இந்த கஷ்டங்கள் உன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று நீ மனதார நினைப்பாயானால், முதலில் உனக்கு வந்தது கஷ்டமே இல்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நம்புகின்ற தெய்வம் இதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் அதிக கஷ்டத்தை கொடுக்கும்படி செய்ய மாட்டார்கள் என்பதை நம்ப வேண்டும். என் தங்கமே, ஒரு நொடி சிந்தித்து பார். வாழ்க்கையே உனக்கு கஷ்டமான சூழ்நிலையில்தான் இருக்கும் என்றால் என்றோ நீ இந்த வாழ்க்கையை முடித்திருக்க வேண்டும். ஆனால் இத்தனை நாட்களும் நீ இதையெல்லாம் தாண்டிதானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படியானால் ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கை ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். என் தங்கமே, யாருக்கும் உன் மீது அக்கறை இல்லை, யாருக்கும் உன் மீது அன்பு இல்லை என்று நினைத்து வேதனைப்படாமல் எல்லோருமே உன்னை நிச்சயமாக கவனிக்கிறார்கள் என்பதை நீ முழு மனதில் நம்பிக்கொள். என் தங்கமே, ஆதரவு என்று யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் நீ தனிமையாக இருந்தாலும் தனித்துவத்தோடு தான் நின்று கொண்டிருக்கிறாய். யாருக்கும் என் குழந்தை எந்த ஒரு எதிர்பார்ப்புகளையும் வைக்கவில்லை. யாரேனும் வந்தால்தான் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற எண்ணம் உனக்குள் சிறிதளவு கூட இல்லை.
அதை நினைத்து நீ பெருமைப்படத்தான் வேண்டும். இதுநாள் வரையிலும் நீ சாதித்த விஷயங்களை ஒரு நொடி சிந்தித்துப் பார். எதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் வெற்றியினைக் கொடுத்தது என்பதை என் குழந்தையே நீ நிச்சயமாகப் புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நான் உன்னைக் காண வரும்பொழுதெல்லாம் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சோகமான கண்ணீரை நான் காண்கின்றேன். அது அவ்வப்பொழுது உன்னுடைய கண்களின் ஓரங்களில் வந்து வெளியில் வராமல் அப்படியே தேங்கி நின்று மீண்டும் உள்ளே சென்று விடுகிறது. ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் நினைத்து நினைத்து அந்தக் கண்ணீரை நீ உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, இந்த சூழ்நிலையில் நீ உன் வாழ்க்கையைப் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. என் தங்கமே, யாரோ ஒருவர் பேசிய வார்த்தைக்காக நீ உன் வார்த்தையை உபயோகிக்காமல் உன் வாழ்க்கையைத் தொலைக்க நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ செய்ததில் ஒரு விஷயம் சரியானது. அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக நீயும் பேசாமல் இருந்தது. என் தங்கமே, அவர்கள் பேசுகிறார்கள் என்று நீயும் எதிர்த்துப் பேசினால் அங்கே நீதான் குற்றவாளியாக மாற்றப்படுவாய். ஆனால் அதே நேரத்தில் அவர்களைப் பற்றி உணர்ந்த பிறகும் அவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ தொலைக்க நினைப்பது மிகப்பெரிய தவறு அல்லவா? என் தங்கமே, அதனால் என் குழந்தையே, இந்த வாழ்க்கை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு கஷ்டங்களைக் கொடுத்தாலும் அவர்களின் வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து தேவையில்லாமல் நீ வேதனைப்பட்டு அவர்களை பெரியவர்களாக மாற்றிவிடக் கூடாது. அவர்கள் இன்று அப்படிப்பட்ட எண்ணங்களில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, யாரோ உன்னைப் பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் என்றால் அவர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதாக மட்டும்தான் இருக்கும். என் தங்கமே, இந்த தாயானவள் என்னுடைய பிள்ளை என்ன கஷ்டம் உன்னை சூழ்ந்து வந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும். என் தங்கமே, யார் என்ன செய்தாலும் உன் தாயானவள் உனக்கு துணையிருப்பாள். அவள் நிச்சயமாக எதிரிகளை துவம்சம் செய்வாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தாலே போதும். என் தங்கமே, இனி எதைக் கண்டும் வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை. உன் வாழ்க்கை உனக்கான வெற்றியினை நாளைய விடியலில் உன் கைகளில் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது. எதற்காக இத்தனை போராட்டம், எதற்காக இத்தனை ஓட்டம் என்று உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீ கடந்து வந்தாய் அல்லவா? இனிமேல் எல்லாமே உனக்கு சரியானதாக நிச்சயமாக மாறிவிடும். இனி உன்னுடைய மனநிலை உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்து கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக கண்ணார கண்டு விடுவாய். என் தங்கமே, யாருடைய வார்த்தைகளும் உன்னை பாதிக்கக் கூடாது. யாருடைய வார்த்தைகளும் உன்னை நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தி மனதை அலைபாய விடக்கூடாது. உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். உனக்கான வெற்றியை இந்த தாயானவள் நிச்சயமாக கொடுப்பேன். அம்மாவின் அன்பு புரிந்தால் இன்று நிச்சயமாக என்னை நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக உண்டு. என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே. எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடு இருந்து உன்னை நிச்சயமாக வழிநடத்தி செல்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவள் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். என் தங்கமே, அதனால் நீ எதற்கும் பயப்படாமல் தயங்காமல் இரு. உன்னுடைய பக்கம் நேர்மையும் உண்மையும் இருக்கும் வரை நீ யாரைக் கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் கிடையாது. இந்த தாயானவளின் பிள்ளை என்பதை நீ மார்த்தட்டி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். என் தங்கமே, இனி உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நான் நடத்தி கொடுப்பேன். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.